சிறகடிக்க ஆசை சீரியல்ல மனோஜ் கிட்ட இருந்து உண்மையா வாங்கணும்னு முத்துவும் மீனாவும் பிளான் பண்ணி ஸ்ருதியை வேற குரல்ல மாத்தி பேசி மனோஜுக்கு ஃபோன் பண்ண வைக்கிறாங்க. மனோஜும் போன்ல நகை கடைக்காரங்க தான் பேசுறாங்கன்னு உண்மையெல்லாம் வளர திடீர்னு மனோஜுக்கு சந்தேகம் வந்துருது. ஒருவேளை நம்மள போட்டு வாங்குறாங்களோன்னு பயந்து, நான் ஒன்னும் எந்த நகை கடையில் நகைலாம் வாங்கல, தேவையெல்லாம் ஃபேக் கால் எல்லாம் பண்ணாதீங்க, இப்படி பண்ணீங்கன்னா நான் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், அதே கால் கட் பண்ணுங்க, நேரடி போனை வச்சிருக்காரு. பயந்து போன மனோஜ் உடனே இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லணும்னு ரோகிணி கிட்ட ஷோரூமை பாத்துக்க சொல்லி, அவர் அர்ஜென்ட்டா கிளைண்ட் பார்க்க போகணும், நீ ஷோரூமை பாத்துக்கோ நான் போயிட்டு வரேன், நேரா கிளம்பி விஜயா பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. வீட்டுல யாருமே இல்லாதனால விஜயா கிட்ட போன் வந்த விஷயத்தை எடுத்து சொல்லி, அம்மா யாரோ என்ன பிளாக்மெயில் பண்றாங்கம்மான்னு சொல்ல, விஜயாவும் உஷாராயி இது கண்டிப்பா அந்த முத்துவோட வேலையா தான் இருக்கும், வாயில இருந்து உன்னை போட்டு வாங்குறதுக்காக தான் வேற யார் மூலியமா உன்னை போன் பண்ண வச்சிருக்கான், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருறா, எந்த காரணத்துக்கு கொண்டோ இதான் நகை எடுத்துங்கிற உண்மையை சொல்லிடாத, சொன்னா உன்னை அசிங்கப்படுத்திடுவான், அதுக்கு பதிலா நீ என்ன பண்ணு 4 லட்சத்தை ரெடி பண்ற வழியை பாரு, நீ மாட்டிக்காம இருக்கணும்னா ஒரே வழிதான், எப்படியாச்சும் அந்த 4 லட்சம் ரூபாவை ரெடி பண்ற வழியை பாரு, இதை வச்சு அந்த நகையை மீட்டாதான் இந்த முத்து மீனா கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும், உன் கூட சேர்ந்து நானும் மாட்டிப்பேன், சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணுன்னு சொல்றாங்க. முத்து கிட்ட அவர் தம்பி ரவி மனோஜ் பேசினதை பார்த்தா அவன் ஏதோ நகை எடுக்காத மாதிரி தான் தெரியுது, கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான் முத்துன்னு சொல்லி, டே உனக்கு அந்த மனோஜை பத்தி தெரியாது, ஒன்னா நம்ம ஃப்ராடு, உனக்கு தான் மனோஜை பத்தி தெரியும்ல, தான் கண்டிப்பா இந்த தப்பு பண்ணிருக்கான், ஃபர்ஸ்ட் சொல்ல வந்தா அப்புறம் பேச பேச உஷாராயி அவனே மறைச்சு அவன் கிட்ட இருந்து எப்படியாச்சும் விஷயத்த வாங்கணுங்கிறாரு. முத்துக்கு அப்பதான் ஒரு ஐடியா தோணுது, அம்மா எந்த விஷயம் இருந்தாலும் நம்ம கிட்ட மறைச்சிருவாங்க, ஆனா பார்வதி ஆண்டி கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காம உண்மையை சொல்லிடுவாங்க, கண்டிப்பா பார்வதி ஆண்டி கிட்ட போய் கேட்டா மனோஜ் விஷயத்தை பத்தி நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு மீனா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி பார்வதி வீட்டுக்கு வர சொல்றாரு. 2 பேருமே கிளம்பி பார்வதி வீட்டுக்கு போய் நல்லா இருக்கீங்களா கொண்டீங்களான்னு கேட்டு பாட்டியோட பர்த்டே ஃபங்க்ஷன் விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இல்லை ஆண்டி, நாங்கள் கூட பாட்டிக்கு ரெட்டோட செயின் ஒன்று வாங்கலான்னு இருந்தோம், கூட எப்படி மீனாவோட நகையை கொடுத்துட்டு தான் வாங்கணும்னு நினச்சோம், ஆனால் எங்களால் பண்ண முடியாமல் போச்சுன்னு சொல்ல, பார்வதியோ அது கவரிங் நகையாச்சே, அது எப்படி கொடுப்பீங்கன்னு வளரிடுறாங்க. எப்படி ஆண்டி உங்களுக்கு தெரியும்னு முத்து கேட்க, அதுவாப்பா அது விஜயா என்கிட்ட சொன்னான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏன் ஆண்டி வேற ஏதாச்சும் எங்கள் அம்மா சொன்னாங்களா நகை எப்படி மாறிச்சுன்னு கேட்க, அதுவாப்பா ஒன்று மீனாவோட அம்மா வீட்டில் மாறி இருக்கும், இல்லைன்னா பாட்டியோட வீட்டில் தான் மாறி இருக்கும், அப்படி தான் விஜயா என்கிட்ட சொன்னான்னு சொல்கிறாங்க. முத்து அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து எப்படியாச்சும் விஷயத்த வாங்கலான்னு பேசுகிறப்போ அங்கே விஜயா தடுத்து நிறுத்திடுறாங்க. அம்மா நீங்கள் 2 பேரும் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்க, அது ரொம்ப நாள் ஆச்சுல ஆண்டியை பார்த்து, அதான் பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு வந்தோம்னு சொல்லி அங்கேருந்து கோவத்தோட கிளம்பி முத்துவோட ஃப்ரெண்டு செல்வமும் முத்துக்கு ஃபோன் பண்ணிட்டே, நான் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொன்னேன், இங்கே ஒரு கடை பார்த்து வச்சிருக்கேன், என் கூட கொஞ்சம் ஒரேடான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு முத்துவும் கிளம்புறாரு. இதான் இன்னைக்கு எபிசோட் நடந்தது.